நம்ம அந்த டிரைவரை கூப்பிடுவோம். அவ்வளோ ஆஃபீஸ் கசி சிஆர் புரோட்டா மாஸ்டர் தேவை வந்து விட்டது. வந்து இடையில பூந்தா தான் டென்ஷனாக ஆகுது உங்களுக்கு. ஒரு நிமிஷம் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களோட இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாராவது புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சவுதி அரேபியா ஹவுஸ் டிரைவர் லைஃப்பை பற்றி தான் நம்ம பார்ப்போம், டெய்லி ரொட்டீன் விளாகு. ஸோ நம்ம இன்றைக்கி விளாக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 10ஆவது. இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸிட் 5க்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ஒரு பார்சல் ஒன்று ஒரு வீட்டில் போய் கொடுக்கணுமா, அதை ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்தது தான். அதை போய் கொடுத்துட்டு இன்றைக்கி பொழுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாக இருங்க, வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகே, அப்புறம் இந்த சவுதி அரேபியாவிலேருந்து யாரையாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஒரு தப்பாக் குக்கிங் தேவை, குக்கிங் பண்ணுற மாதிரி யாராவது ஆள் இருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டலுக்கு ஆள் தேவை, புரோட்டா மாஸ்டர் தேவை. புரோட்டா மாஸ்டர் சவுதி அரேபியா உள்ளே யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், நான் உங்கள் லைனுக்கு நான் வரேன். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஒரு வீட்டில் வந்து பார்சல் இறக்க சொன்னாங்க. வாஷிங் மிஷின், சின்ன ஒரு வாஷிங் மிஷினு, பேபி வாஷிங் மிஷினு, அதை இங்கே ஒரு இடத்துல கொடுக்க சொன்னாங்க. அதை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம அந்த டிரைவரை கூப்பிடுவோம். அந்த நிற்கிறாரு இருக்காரு பாருங்க, அவர் தான் அந்த டிரைவர். ஓகே, هلا مغروب، كيف حالك؟ شوف هذا درايفر வண்டி வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. تعال شيل هذا اغراض ودي سيارة. وين انت سيارة؟ قدام. تعال اركب سيارة. تعال. சாவி ரூமில் வச்சுருக்காரு போருக்கு. காலையில் ஸ்கூல் டியூட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் இருந்ததோடு அப்படியே வந்தாச்சு. தால் كيف حالك؟ شوف هذا مدير كبير، قول سلام. السلام عليكم. ايوه. شو رايك؟ قوم انت، ما في سليب؟ لا اليوم انا معلوم هذا في كله غسل سيارة. ليه؟ اول ما في غسيل سيارة انت؟ امس في مطار صح؟ انا سيارة قبل امس انا غسيل. بعدين مشكلة. هذا اوكي. இந்த பார்சல் தான். ايش مشكلة هذا؟ والله ما ادري. خلاص اسكلي ممكن هو يفتح صح؟ لا ما يجي، هذا ما يجي. எனக்கு ஹிந்தி தெரியாது, அதனால் அரபியில் பேசிகிட்டு இருக்கேன். في مدرسة رو أنا أرجع. مدرسة رو أنا أرجع. لا على طول. مادام قول ساعة 10 خلاص. ஓகே மாசலாமா கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன டியூட்டின்னு தெரியல. நேராக வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து ஸ்கூல் டியூட்டி பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்யூனாக இருங்க, வீடியோ வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட்டு வாங்க போகிறோம். அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்போம். அதுக்கு வந்து ஃபத்தாயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் வாங்க போகிறேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ஓகே, நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ரவுண்ட் அபவுட் ஃபத்தாயர் வாங்கணுமா.
ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவா, இல்லை அந்த ஃபத்தாயிரம் எடுத்துகிட்டு வேறு எங்கேயாச்சும் கிளம்பி வெளியில் போகிறாங்களா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா அந்த மாதிரி ஃபத்தாயிரம் அந்த மாதிரிலாம் ஐட்டங்களை வாங்கிட்டு வெளியில் போவாங்க, கேக்கு அந்த மாதிரிலாம். இது வீட்டுக்காக தான் இருக்கும், கம்மியாக தான் வாங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 35 ரியாலுக்கு. திரேயா, நான் எக்ஸிட் 2லேருந்து திரேயாவில் வந்து நான் வாங்கணும். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டிஸ்ட்ரிக் திரேயாங்கிறது. அடிக்கடி இப்போ வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோவில் இருக்கும். நான் அப்படியே அந்த கடையில் போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன் டிராஃபிக் ஜாம் ஆகுது? ஓகே, எங்கே வந்து திரும்பியிருக்கான் அந்த முன்னாடி உள்ள வண்டி. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு திரும்ப ரைட்டு போகிறா. என்ன செய்ய, கிளைமேட்டு பக்காவாக இருக்குது, நல்ல ஒரு டெம்பரேச்சரு, ரொம்ப அழகான வின்டர், கோல்டாக இருக்குது. இங்கே இருக்குது இங்கே போட்டுடலாம். நம்ம இந்த கடையில் தான் இந்த ஃபத்தாயிரம் வாங்கணும். இது ரொம்ப நல்ல கடை நினைக்கிறேன், அடிக்கடி இங்கே தான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். வாங்கியாச்சு 1 பிளேட்டு மிக்சடாக 20 பீசஸ் வந்து 35 ரியால். ஆமாம், இதை போட்டுட்ருக்காங்க, நம்மளுக்கு தான் போட்டுட்ருக்காங்க. எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, வீடியோவில் விட்டு அப்படியே உள்ளார எடுத்துருவாங்க, தட்டி வந்துடும். அப்படியே உள்ளார சீஸு சில ஐட்டங்கள்லாம் வச்சு மடிச்சிருவாங்க. எனக்கு என்ன ஐட்டங்கள் சொல்ல தெரியல, எனக்கு அதை செய்கிறாங்க. ஃபத்தாயிரம், இதுக்கு பேர் தான் ஃபத்தாயிரம். முடிஞ்ச பிறகு அதை ஃபுல் பிளேட்டை காமிக்கிறேன். பர்மிஷன் கேட்டேன். இந்த பாருங்க, இந்த அடிக்கிட்டு இருக்காங்களா, உள்ளே வந்து எடுக்கிறேன். அது உள்ள பாருங்க, அடுப்பு எரியுது. இப்போ வைக்க போகிறாங்க பாருங்க. ஃபுல்லாக எடுக்க முடியல அவசரத்தில். வந்து விட்டது ஃபத்தாயிரம் சீஸ். இது வந்து சீஸ் மட்டும் தான் வாங்கியிருக்காங்க. மிக்சடு என்ன இருக்குது ஒன்றும் இருக்காமல் தெரியலையே. மிக்சடு போட்டுருந்துச்சு, என்னன்னு தெரியல. ஓகே, எனிவே அவங்களுக்கு தெரியும். வாங்க போவோம். சரி, நம்ம ஃபத்தாயிரம் வாங்கியாச்சு, போயிட்டுருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு ஃபோனு, நேராக வீட்டுக்கு வராத, இன்னொரு கடைக்கு போகணும். அங்கே போயிட்டு ஒரே தெரியா எல்லா சாதனத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த கடைக்கு? அல்கேஃபில் போயிட்டு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னத்துக்கு கால் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி வந்து கஹ்வாவாக தான் இருக்கும். ஏன்டா அது கஹ்வாவுக்கு தான் வந்து கால் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க என்னென்ன பொருள் வேணும்ட்டு. இந்த கஹ்வாக்காண்டி எதுக்கு கால் பண்ண சொல்கிறாங்கடா, அதில் சில விஷயங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அதை அவங்க சொல்லுவாங்க, அவன் ஆட் பண்ணி கொடுப்பான். அரைச்சி வாங்கிட்டு வரணும், ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வாங்கிட்டு வரணும் கஹ்வா. அதை நான் அதை எடுத்து காமிக்க முடியுமான்ட்டு பார்க்குறேன், அது எப்படி கஹ்வா அரைக்கிறாங்கன்ட்டு பார்ப்போமே. மேபி கஹ்வாவாக இருந்தால் மட்டும், இல்லைன்னா வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, கஹ்வா பாருங்க, ஃப்ரெஷ்ஷு காப்பி கொட்டை கொஞ்சம் எடுத்து. அரைக்கலையாப்பா இன்னைக்கு, என்ன காரணம்? அவங்களே அரைச்சிக்கிறாங்களோ என்னன்னு தெரில. கிளாஸ் நம்ம ஒரு 3 ஐட்டம் எடுத்திருக்கோம். பன்னங்கல்கண்டு எடுத்திருக்கோம், ஜீரகம் எடுத்திருக்கோம், இன்னொரு ஐட்டம் என்னான்ட்டு எனக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் காப்பி கொட்டை. எப்போதும் அரைச்சி தான் வாங்குவேன், இன்றைக்கி அரைக்கல அப்படின்னு தெரியல. இது கொஞ்சமாக தான் வாங்கியிருக்காங்க, என்னத்துக்கு தெரில. சரி, ஓகே, பார்ப்போமே.
அடுத்த டியூட்டி ஸ்டார்ட்டு. வந்தால் ஒரே தெரியாக டியூட்டி வந்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா வராது. டங்காக ஏதோ ஒரு கடை ஒன்று பேர் சொல்லி அனுப்பிச்சி விட்டு அங்கே போய்ட்டு ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபுட்டு. அதை வாங்கிட்டு வா சொல்லியிருக்காங்க. அது ஏதோ பர்கர் பீஸா மாற்றிடுது. அதை வாங்கிட்டு வந்து கொடுப்போம், பக்கத்தில் தான். ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன். ஒரு 3-4 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே 15-20 நிமிஷம் ஆகிடுதுப்பா. இந்த மாதிரி வந்து இடையில பூந்தா தான் டென்ஷனாக ஆகுது நம்மளுக்கு. என்ன தான் டிராஃபிக் ரூல்ஸ் போட்டாலும் இவங்க மதிக்கவே மாட்டாங்களப்பா. நம்ம டிரைவர் ஆகிய நாங்கள் தான் வந்து ரொம்ப பயந்து வண்டி ஓட்ட வேண்டியதாக இருக்குது. இங்கே லோக்கலில் வந்து பயப்பட மாட்டானுங்க, டக்குன்னு வந்து உள்ளார நுழைஞ்சிக்கிறானுங்க. இந்த பாருங்க, அழகாக போயிட்டான் அவன். ரொம்ப தூரத்தில் வரான். நான் அப்படியே இந்த ட்ராக்கை பிடிச்சி வந்துட்டுருக்கேன், அவன் ஸ்ட்ரைட்டாக வந்து உள்ளார பூந்துட்டான். என்ன செய்ய? லோக்கல்ஸுக்கு வந்து பிரச்சனை இல்லை. அவன் ஃபைன் 200 ரியாலோ 1000 ரியாலோ அவன் பண்ணிட்டு போயிடுவான். நம்ம கட்ட முடியுமா? இந்த ரூட்டை எப்படி காமிக்குது பாருங்க. நான் இங்கே போய் ரைட்டு திரும்பினேன், நீ ரைட்டில் திரும்பாத, நேராக போய் யூட்டர்ன் பண்ணி திரும்ப வந்து வா அப்படிங்குது. ஹோட்டல் இங்கே இருக்குது பாருங்களா. இந்த கூகுள் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? கூகுள் பண்ணுற வேலையை பாருங்க. இந்த ரைட்டு போய் திரும்பணும்னு சொன்னால் ஹோட்டல் இங்கே இருக்குது. என்ன சொல்லுது, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு யூட்டர்ன் பண்ணி திரும்ப இந்த ஹோட்டலுக்கு வான்னு சொல்லுது. இது என்ன பண்ணுறது? இதுக்கு இந்த மேப்பை வச்சுக்கிட்டு நான் இது நம்மளுக்கு இந்த இந்த இடம் தெரியும், அதனால் நான் வந்து ஷார்ப்பாக நான் ரைட்டு திரும்பிடலான்னு நினைக்கிறேன். இப்போ தெரியாத ஆள் என்ன பண்ணோம், நேராக போய் யூட்டர்ன் பண்ணி திரும்ப இந்த வழியாக தானே வரோம். என்ன செய்ய போகும் கன்ஜெக்ஷன். இந்த ரைட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குல்ல, அது என்ன பண்ணுது, நீ நேராக போயிட்டு யூட்டர்ன் பண்ணி வாங்குது. அது நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கடையை மட்டும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஓகே சரி, போங்க. ஹார்ன் அடிச்சுட்டே போகிறாங்களே ஐஸ் வண்டி மாதிரி, போங்க. இந்த ஒரு நிமிஷத்தில் போகுது அந்த கடைக்கு. 15 நிமிஷம் போகணுமா, நேராக போய் யூட்டர்ன் பண்ணி திரும்ப இந்த ரோட்டுக்கு வரணுமா. இப்போ பார்க்கிங் இல்லையே, டங்குக்கு வந்துட்டேன், பார்க்கிங் இல்லை. எனிவே ஹாஸ்பிட்டல் உள்ளார ஏதாச்சும் பார்க்கிங் இருக்கா, நடந்து போய்க்கலாம். போங்க எல்லாம் சுற்றி தான் வந்தவன், வேறு வழி இல்லை. இங்கே போட்டு நடைய சத்த வேண்டிதான். ஒரு நிமிஷம்தான். நம்ம அங்கே போயிட்டு பார்க்கிங் போகிற நேரத்துக்கு நம்ம வந்து நடந்தே போயிடலாம், நடந்த மாதிரியும் இருக்கும். இந்த கடைக்கு வர்றதுக்கு தான் இவ்வளோ பாடு. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க, நம்பர் வந்திருக்கு. என்ட்ரு பண்ணிவிட்டு திங்ஸை வாங்கிட்டு போக வேண்டியதான். நல்ல குளிர். இப்போ வந்த வழியெல்லாம் போனால் இந்த நேரத்துக்கு போய் சேர முடியாது, நம்ம ஷார்ட்கட்டில் தான் போகணும், வேறு வழி இல்லை. சரி வாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு வேறு என்ன ரூட்டுக்குன்னு பார்ப்போம். நான் அந்த ரூட்டை பிடிக்கிறதுக்கு இந்த ரூட்டுக்கு வந்துட்டேன்னா, இந்த ரூட்லாம் எடுத்தால் இன்றைக்கி போய் சேர முடியாது. இதை எடுத்துக்கலாமா? ஓகே, இதை எடுத்துகிட்டு
யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்ருங்க.